உயிருக்கு இனிப்பான எமது தாய் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எமது அன்பு கலந்த மாலை வணக்கம். நாம் தமிழர் கட்சி காலத்தின் கட்டாயம் ஏன், அதுவும் இந்த பத்மநாபபுரம் தொகுதியில், அதுவும் பாதுகாக்கப்பட்ட ஒரு பத்மநாபபுரம் தொகுதியாக இந்த நிலத்தை மாற்ற வேண்டும் என்கிற தேவை ஏன் ஏற்பட்டது என்பது குறித்து நாம் இங்கு கலந்துரையாட இருப்போம். இந்த நிலம் சாதாரணமான நிலம் அல்ல. நமது முன்னோர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. எண்ணற்ற பிற தியாகங்களை புரிந்து இந்த நிலத்தை மலையாள இனவரி ஆதிக்கத்திடம் இருந்து, பட்டம் தாணிபிள்ளையின் கொடுங்கோல் அரசிடம் இருந்து, கொடுங்கோல் காவல்துறையிடம் இருந்து போராடி எண்ணற்ற பேர் தங்களை ஈகம் செய்து ஏறத்தாழ 13 பேர் படுகொலை செய்யப்பட்டு அவருடைய இனவரி அரசின் துப்பாக்கி குண்டுகளுக்கு நெஞ்சை கொடுத்து இந்த நிலத்தை மீட்டு நமக்கு கையளித்தார்கள். அந்த நிலம் எமது முன்னோர்களான ஐயா மார்ஷல் நேசமணி அவர்கள் தலைமையில் எண்ணற்ற போராளிகளால் நம்மிடம் கையளிக்கப்பட்டது. ஆனால் தற்போது அந்த நிலம் பாதுகாக்கப்பட்டுள்ளதா, மேம்படுத்தப்பட்டுள்ளதா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தற்போது மாறி இருக்கிறது. எமது நிலத்தின் வளங்கள் தற்போது சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எந்த உயர்ந்த நோக்கத்துக்காக நமது அடுத்த தலைமுறை நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் உரிமைகள் அனைத்தையும் பெற்றும் யாரிடமும் அடிமையாகாமல் நமது மொழி பேச முழு உரிமை பெற்று நமது இனம் மேலோங்கி வாழ வேண்டும் என்கிற உன்னத நோக்கத்திற்காக தான் நமது முன்னோர்கள் தங்களுடைய உயிர்களை அந்த போராட்டத்தில் பலியிட்டு நமது நிலத்தை காப்பாற்றி தந்தார்கள். ஆனால் தற்போதைய ஆட்சியாளர்கள், அதுவும் குறிப்பாக இந்த திராவிட ஆட்சியாளர்கள் நமது நிலத்தை நாள்தோறும் சூறையாடி பல்வேறு மாநிலங்களுக்கு கடத்தக்கூடிய ஒரு கொடும் செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்லிக் கொண்டு ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தார்கள்? நாங்கள் இந்த நிலத்தை பாதுகாக்கிறோம், இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கைமூல கொள்ளையை தடுத்து நிறுத்துகிறோம் என்று வாக்குறுதி கொடுத்து வந்தார்கள். இதற்கு முன்பு அதிமுக ஆட்சி காலத்தில் இங்கிருந்து மலைகள் வெட்டப்பட்டன. அதுவும் இங்கிருந்து கனிம வளங்கள் கேரளாவுக்கு கடத்தப்பட்டன. குறிப்பாக ஒரு நாள் ஒன்றிற்கு 50 to 100 லாரிகள் இங்கிருந்து கேரளாவுக்கு கடத்தப்பட்டது. அந்த காலகட்டத்தில் ஒருத்தர் கொதித்திருந்தார். சித்திரங்கோடு சாலையில் வந்து உட்கார்ந்திருந்தார். கொள்ளையோ கொள்ளை, கனிம வள கொள்ளை என்று பாட்டெல்லாம் பாடி போராடினார். என்ன சொன்னார்? இந்த மக்களிடம் அவர் சொன்னது, நான் இயற்கையின் பாதுகாவலன், இந்த மண்ணை பாதுகாக்கிறேன், இந்த இயற்கையை பாதுகாக்கிறேன், இயற்கையின் வளங்களை பாதுகாக்கிறேன், இந்த மலைகளை பாதுகாக்கிறேன், இந்த ஆறுகளை பாதுகாக்கிறேன், இந்த காடுகளை பாதுகாக்கிறேன், வேளாண் பெருங்குடி நிலத்தை பாதுகாக்கிறேன் என்றெல்லாம் வாக்குறுதி கொடுத்து, எனவே எனக்கு வாக்களியுங்கள் என்று அவர்கள் சொல்லி வாக்கை பெற்றார்கள். அதுக்கு இன்னொன்று சொன்னார். என்ன சொன்னார்? நாங்கள் பேச்சிப்பாறை அணையில் உள்ள தண்ணீரை பாதுகாப்பதற்காக பேச்சிப்பாறை அணை தண்ணீர் பாதுகாப்பு இயக்கம் என்று ஒன்று தோற்றுவித்து, நான் முன்பே போராடியவன், மாணவர் காலகட்டத்திலே போராடியவன் என்றும் கூறுகிறார். கூடங்குளம் அணு உலையை தடுப்பதற்காக நான் பெரும் போராட்டங்களை நடத்தினேன் என்றும் கூறுகிறார். நீங்கள் சிந்தித்து பாருங்கள், கூடங்குளம் அணு உலை என்பது எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது என்பது எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் தெரியும். ஒரு அணு உலையில் ஒரு சின்ன கசிவு ஏற்பட்டால் கூட 300 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு ஒரு ஈயெறும்பு காக்கா கூட உயிரோடு இருக்காது, கரப்பான் பூச்சியை தவிர. அனைத்தும் அழிந்துவிடும். அவ்வளவு கொடுமை விளைவிக்கக்கூடிய, ஒரு வினாடியில் நம்மளை எரித்து சாம்பலாக்கக்கூடிய இந்த அணு உலைகளை கூடங்குளத்தில் கொண்டு வந்து நிறுவும் போது அவர் போராடினாராம். இப்போது போராடினார். ஓ சரி, அப்போது அவர் கையில் அதிகாரம் இல்லை. இப்போது உங்கள் கையில் அதிகாரம் இருக்கிறது அல்லவா? அந்த கூடங்குளத்தில் உள்ள அணு உலையை மூடுவதற்காக தற்போது அமைச்சர் பொறுப்பு இருக்கக்கூடிய நீங்கள் என்ன செய்தீர்கள்? சட்டசபையில் என்ன தீர்மானம் நிறைவேற்றினீர்கள்? இந்த கேள்வியை நாங்கள் உங்களிடத்தில் எழுப்புகிறோம். அதே போல பேச்சிப்பாறை அணையை பாதுகாப்பதற்காக நான் போராடினேன் என்றீர்கள். இதே வாக்குறுதியில் நீங்கள் கொடுத்தீர்கள், அணைகளை பாதுகாப்போம், அணைகளை தூர்வாரி சுத்தப்படுத்தி தருகிறேன் என்கிற வாக்குறுதியை கொடுத்தார். நீங்கள் கடந்த 10 ஆண்டுகளாக இந்த சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். கடந்த 5 ஆண்டுகளில், கடைசியாக 5 ஆண்டுகள் நீங்கள் அமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். அதுவும் பால்வளத்துறை அமைச்சர், அதுக்கு முன்பாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர். நீங்கள் எதிர்பார்க்காத அதி உச்சபட்ச அதிகாரம் உங்கள் கைகளில் வந்தது. இவ்வளவு அதிகாரத்தை வைத்துக் கொண்டு, அதிகார குவியலை வைத்துக் கொண்டு இந்த பேச்சிப்பாறை பெருஞ்சாணி அலைகளை தூர்வாரினீர்களா? சுத்தப்படுத்தினீர்களா? அணையை பாதுகாத்தீர்களா? நீரை மேம்படுத்தினீர்களா? இல்லை.
ஏது ஒரு துளியளவு கூட எதுவும் செய்தது கிடையாது. சரி, அந்த அணையை சுற்றி வசிக்கக்கூடிய மக்கள், இந்த மலையும் மலை சார்ந்த பகுதியை சுற்றி வசிக்கக்கூடிய மக்கள் தனியார் காடுகள் பாதுகாப்பு சட்டம் என்கிற சட்டத்தை அரசு கொண்டு வரும்போது அந்த சட்டத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நான் நிவாரணம் அளிக்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்தீங்களா இல்லையா? அவர்களுக்கு என்ன நிவாரணம் இதுவரை வழங்கி தந்தீர்கள்? அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய பாதகமான அம்சங்களை நீக்கி தருகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்தீர்கள் அல்லவா? செய்தீர்களா? அந்த சட்டம் சொல்கிறது 5 ஏக்கர் வரைக்கும் நிலப்பரப்புக்கு கீழ் உள்ள பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு அந்த சட்டம் பொருந்தாது என்று அதில் ஒரு சரத்து உள்ளது. ஆனால் 5 சென்ட் 10 சென்ட் 20 சென்ட் 1 ஏக்கர் அரை ஏக்கர் இருக்கக்கூடிய மக்களுக்கு கூட அந்த சட்டத்தால் இப்போது பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த நிலத்தை வைக்கக்கூடிய மக்கள் நிலம் விற்க முடியாது, வாங்க முடியாது, அதில் ஒரு தொழில்நுட்ப சார்ந்த விடயங்கள் கொண்டு வர முடியாது, ஒரு கிணறு கூட வெட்ட முடியாது, ஒரு சரியாக ஒரு வீடு கூட வைக்க முடியாது. அந்த அளவுக்கான ஒரு கொடுமையான ஒரு சட்டமாக அந்த சட்டம் காணப்படுகிறது. அதை நீங்கள் மாற்றுவதற்கான எந்த செயலையும் நீங்கள் செய்ததாக இல்லை. அதுபோல அடுத்தது என்ன செய்தீர்கள்? இந்த மலைகளை பாதுகாக்கிறேன் என்றீர்கள், போராடினீர்கள், மக்களும் நம்பி உங்களுக்கு வாக்களித்தார்கள். என்ன செய்தீர்கள்? இப்போது நாள் ஒன்றிற்கு 3000 6000 அதிக கனரக வாகனங்கள்ல இங்க இருக்கக்கூடிய மலைகளை உடைத்து கேரளாவுக்கு கடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த 3000 முதல் 6000 அதிக கனரக வாகனங்கள் என்று நம்ம சொல்லக்கூடியது தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய வளங்களை வேட்டையாடி கொண்டு சென்று கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டம், அதுவும் சித்திரங்கோடு பகுதியில் இருக்கக்கூடிய மலைகளும் தொடர்ச்சியாக வெட்டப்பட்டு சூறையாடப்பட்டு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான டாரஸ் லாரிகளில் கேரளாவுக்கு கடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் அந்த மக்கள் சபை முன்பாக பச்சை பொய்யை சொல்கிறீர்கள். இங்கிருந்து கனிமவள கடத்தல் இல்லீகலாக நடைபெறவில்லை அப்படின்னு சொல்றீங்க. இல்லீகலாக, அதாவது முறைகேடாக நடைபெறவில்லை என்றால் இதற்கு முன்பு நீங்கள் நிமிர் அப்படிங்கிற ஒரு செய்தியாளரிடம் அவருடைய யூடியூப் சேனல்ல நீங்க ஒரு பேட்டி கொடுத்தீங்க. அந்த பேட்டியில என்ன சொன்னீங்க? முறைகேடாக போறது அங்கொன்று இங்கொன்றுமாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது, அதிலேயும் நாங்கள் 3.5 கோடி ரூபாய் ஃபைன் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அபராதம் 3.5 கோடி ரூபாய் விதித்திருக்கிறேன் என்றால் 100% கனிமவள கடத்தல் முறைகேடாக இங்கே நடக்கவில்லை என்பது நீங்கள் சொன்னது பொய்தானே? பொய்தானே? 100% நடக்கல அப்படின்னா எப்படி நீங்க வந்து இதுக்காக இவ்வளவு 3.5 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது? சொல்லுங்க. எல்லா மக்களுக்கும் தெரியும், இங்கு உயிரோடு உணரக்கூடிய அத்தனை உணவுகளுக்கும் தெரியும் இங்கிருந்து கனிமவள கடத்தல் கேரளாவுக்கு சென்று கொண்டிருப்பது. நீங்கள் எத்தனை லாரிகளை பிடித்து நடவடிக்கை எடுத்தீர்கள்? கடைசியாக சோதனை செய்யப்பட்ட லாரிகளில் அவர்கள் முறைகேடாக, அதுவும் முறையாக அனுமதி என்றும் இன்றி கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அதே நிமிர் அந்த தொலைக்காட்சி விவாதத்தில் நீங்கள் என்ன சொன்னீர்கள்? இங்கிருந்து கனிமவள கடத்தல் கேரளாவுக்கு கொண்டு செல்ல அனுமதி இல்லை என்றீர்கள். அப்ப எங்க போகுது? இங்கிருந்து செங்கவளை அப்படிங்கிற இடத்துல, செங்கவளை எங்க இருக்கு? கன்னியாகுமரி மாவட்டம் கேரளாவில் இணையக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடியது செங்கவளை. அந்த செங்கவளை சோதனை சாவடி இருக்கு, அது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு தான் இங்கிருந்து கனிம வளங்கள் கொண்டு செல்லப்படுகிறது என்றீர்கள். அப்ப நாள்தோறும் ஆயிரக்கணக்கான லாரிகளில் இங்குள்ள கனிம வளங்கள் செங்கவளைக்கு சென்று கொண்டிருக்கிறது என்றால் அங்கு இமயமலை போல் ஒரு மலை ஒன்றில் உருவாகி இருக்க வேண்டும். அதை காட்டுங்களேன். உண்மை என்ன தெரியுமா என் அன்பானவர்களே? இங்குள்ள வளங்கள் தொடர்ச்சியாக கேரளாவுக்கு, அதுவும் விழிஞம் துறைமுகத்திற்காக கொண்டு செல்வதாக இவர்கள் நாடகமாடினார்கள். ஆனால் விழிஞம் துறைமுகத்தில் பேஸ் 1 முடிந்துவிட்டது. அதுபோல இனி அடுத்த கட்ட கட்டமைப்புகள் நடைபெற இருக்கிறது. மீண்டும் நமது மலைகளை வெட்டி சூறையாடுவார்கள். உண்மை என்ன தெரியுமா? அங்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த கேரளா வரைக்கும், கண்ணூர் முதல் காசர்கோடு வரைக்குமான ஒட்டுமொத்த நிலப்பரப்புக்கும் இங்குள்ள மலைகள் தான் வெட்டி சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தடுப்பதற்கு நாதி இல்லை. கேரளாவில் அதே விழிஞம் துறைமுகத்தில் துறைமுகம் கட்டுவதற்காக அங்கு அனுமதி கோரப்பட்டது. கேரளாவில் 33 குவாரிகளுக்கு அனுமதி கோரப்பட்டதில் என்விரான்மெண்ட், எங்களுடைய சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் என்கிற காரணத்திற்காக 31 குவாரிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு 2 குவாரிகள், அது குளிப்பாறைகள், சின்ன குவாரிகளுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டது கேரளாவில். அந்த கேரளாவில் உள்ள மலையாளிகள் அவர்களது நிலத்தை எவ்வளவு கண்ணியமாக அவர்கள் பாதுகாக்கிறார்கள் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். சபரிமலை இருக்கிறது, எல்லா மக்களும் இங்கிருந்து சென்று கொண்டிருப்பார்கள் கோயிலுக்கு. அந்த சபரிமலைக்கு செல்லக்கூடிய மக்கள் ஒரு பிளாஸ்டிக் பொருட்களை கூட கொண்டு செல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு முதல்ல உத்தரவு போட்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு பூக்கள் இருக்குதுல்ல, ஆரம், அந்த பூக்கள் கூட அந்த வாகனங்களில் கொண்டு செல்லக்கூடாது என்கிற உத்தரவை போடுறான். கோயிலுக்கு செல்லக்கூடியது எப்படி? அதனுடைய கழிவுகள் கூட அங்க கொண்டு போற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவன் நிலத்தை கண்ணியமாக பாதுகாக்கிறான். இங்கு என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? இங்குள்ள மலைகள் அத்தனை சூறையாடப்பட்டு கேரளாவுக்கு கடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அங்கிருக்கக்கூடிய மருத்துவ கழிவு, கோழி கழிவு, இறைச்சி கழிவு, நெகிழி குப்பைகள் சாறை சாறையாக லாரிகள் கொண்டு வந்து நமது நிலத்தில் கொட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தாமிரபரணி ஆறு, இந்த ஆற்றுக்குள் மருத்துவ கழிவு கொண்டு கொட்டினார்கள். கிம்ஸ் மருத்துவமனையில் உள்ள மருத்துவ கழிவு கொண்டு வந்து கொட்டினார்கள். அந்த வாகனத்தை சிறைபிடித்தது நாம் தமிழர் கட்சி. இதே குளித்துறை நகராட்சி அலுவலரிடம் அந்த வாகனத்தை சிறைபிடித்து ஒப்படைத்து 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தார்கள். வேற எந்த கட்சியும் இதை பண்ணல. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எமது மண்ணையும் மக்களையும் பாதுகாப்பதற்காக
களத்தில் இன்று போராடி கொண்டிருக்கிறது தங்களுடைய உயிரை பணைய வைத்துக் கொண்டு. நன்றி, வாழ்த்துக்கள். சொல்லுங்கண்ணா. ஆமாங்கண்ணா, உண்மைதான். இதை தடுப்பதற்காக நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ரசீது போட்டு கொடுத்தது. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறது. என் அன்பானவர்களே, இன்னொன்னு என்ன சொல்றார், அதே விவாதத்துல இங்க கனிமவள கொள்ளை நடைபெறவில்லை அப்படின்ட்டு, முறைகேடாக நடைபெறவில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப முறைகேடாக இந்த கனிமவள கொள்ளை நடைபெறவில்லை என்றால் அப்ப முறையாக நடைபெறுகிறதா என்கிற கேள்வி வருதா இல்லையா? அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, திருடன், இவர்கள் திருடர்கள், கனிமவள கொள்ளையர்கள். நான் கனிமவள கொள்ளையை தடுத்து நிறுத்துகிறேன் என்ற ஆட்சி அதிகாரத்தை பெற்றுவிட்டு இப்போது அந்த கனிமவள கொள்ளையை அதிகாரபூர்வமாக மாற்றி இருக்கிறார்கள். எப்படி அதிகாரபூர்வமாக மாற்றி இருக்கிறார்கள்? அப்ப இனி மீண்டும் இவர்கள் அதிகாரத்திற்கு வந்தால் இது லீகல், இது அதிகாரபூர்வமாக நடைபெறும். யாரும் தடுக்க முடியாது, தட்டி கேட்க முடியாது. இன்னொன்னு தீர்மானம் கூட நிறைவேற்றி வச்சிருப்பானா இன்னும் தெரியல, மறைமுகமாக சட்டசபையில். நாம் இவர்களிடம் கேட்டது என்ன, எங்களுக்கு எமது வளங்களை பாதுகாப்பதற்கு எங்களுக்கு ஒரே ஒரு தீர்மானம் போட்டுக் கொடு. என்ன தீர்மானம்? எங்களது இயற்கை வளங்களை வெட்டி சூறையாடி, அது மலைகளை வெட்டி உடைத்து சூறையாடி கேரளா உட்பட பிற மாநிலங்களுக்கோ பிற நாடுகளுக்கோ கடத்தப்பட மாட்டோம் என்கிற ஒரே ஒரு தீர்மானத்தை தான் இவரிடம் நாம் எதிர்பார்த்தது. அந்த தீர்மானத்தை கூட நமக்கு வழங்க துப்பற்ற ஒரு அமைச்சராக இந்த அமைச்சர் வெட்கக்கேடாக நின்று கொண்டிருக்கிறார். கேட்டா கதை சொல்றார். கதை அவர் என்ன சின்ன வயசுல இருந்து இருந்தாரா? 80 வயசுல அவர் நிக்கர் போட்டு இருக்கும் போது நீ எங்க இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆபாசமான வார்த்தை சொல்லினார். நாங்க திருப்பி அதே வார்த்தையை திருப்பி உங்க மேல கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? இந்த கனிமவள கொள்ளை அத்தனை வெட்டி கடத்தப்படும் போது நீங்கள் எங்க இருந்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா உங்களால் பதில் சொல்ல முடியுமா? அல்லது வாயில வந்துட்டு போகுது, வேண்டாம், அவர் அளவுக்கு நம்ம இறங்கி பேச வேண்டாம். அதே நேரத்தில் உங்களுக்கு என்ன ஒரு 58 வயசு ஆகும், அப்போ அதுக்கு பிறகு நம்ம பிறந்தோம் அப்படிங்கிறதுக்காக இந்த வார்த்தை பயன்படுத்துறாரு. அப்ப 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம நிலத்தை பாதுகாத்த நம்ம ஐயா மார்சல் நேசமணிகளா இருந்தாங்கல்ல, அவர்கள் இந்த நிலத்தை பாதுகாப்பதற்காக களத்தில் இருக்கும்போது நீங்கள் எவருடைய அருகில் இருந்தீர்கள் அப்படின்னு கேட்டா பதில் சொல்லுங்க. உங்களுக்கு பதில் உண்டா? அறிவு கொஞ்சமாவது இருக்கா? ஒரு மனிதன் 60 முதல் 80 ஆண்டுகள் வாழ்வான், அதுக்கப்புறம் போயிடுவான். நீயும் போயிடுவான், நானும் போயிடுவேன், எல்லாரும் அவ்வளவுதான் ஆழ்வாங்க. அதுக்கு உள்ளாடி அந்த காலகட்டத்தில் பிறந்த அப்படிங்கிறதுக்காக இப்படி பேசக்கூடியது ஒரு அறிவுள்ள அமைச்சர் பேசக்கூடிய வார்த்தைகளா இது? அப்புறம் கேட்கிறாரு, 43 குவாரிகளை மூடி 5 குவாரிகளா மாத்திவிட்டோம். சீலன் பதில் சொல்ல வேண்டும். இப்ப பதில் சொல்றேன். அந்த 43 குவாரிகள் இருக்குல்ல, அந்த குவாரிகள் அதில் 43 இல்ல 44 குவாரிகள், அதில் 24 குவாரிகள் நான் ஆபரேட்டிவ் குவாரிஸ். எப்படி? இயங்காத குவாரி. ஏற்கனவே கொஞ்சம் ஒரு கல் அடிச்சுட்டு மூடி போட்டுப்பான் தெரியுமா? அந்த குவாரிகள் எல்லாம் இவர் கணக்கில் கொண்டு வந்திருக்காரு. எடுத்து பார்த்தேன், எல்லாத்தையும் பார்த்தேன், இருக்கு. 24 குவாரிகள், இயங்காத குவாரிகளை நீங்கள் கணக்கில் கொண்டு வந்து மூடியதாக இந்த மக்களை ஏமாற்றியுள்ளீர்கள். மீதி 20 இருக்குல்ல, அந்த குவாரிகள் என்ன தெரியுமா? சின்ன சின்ன குவாரிகள் இருக்கும். அதை வந்து இவர் ஒரு கணக்கு சொல்றாரு. என்ன? எக்கோ சென்சிட்டிவ் சோனை 10 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தூரமா மாத்திட்டாங்க. அது 10 கிலோமீட்டரா இருக்கும் போதுதான் அது மூடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப நாம அவருக்கு அதுக்குள்ளே வரும். 10 கிலோமீட்டர்ல மூடப்பட்டதுல அதை வந்து தளவாய் சுந்தரம் அவர்கள் ஒன்றிய அரசிடம் பேசி அதை 3 கிலோமீட்டராக சுருக்கி விட்டார்கள். எனவே மீதமுள்ள குவாரிகளுக்கு அனுமதி கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு அரசு தள்ளப்பட்டது அப்படின்னு சொல்றீங்க. சரி, 10 கிலோமீட்டர் தூரத்தை நீங்க வந்து 3 கிலோமீட்டர் அவங்க மாத்திட்டாங்க. அந்த 3 கிலோமீட்டர் திரும்ப 10 கிலோமீட்டர் மாத்துறதுக்கு உங்களுக்கு எது தடுத்தது? 5 ஆண்டு காலம் உங்களிடம் அரசு அதிகாரம் இருந்ததுலவா? தளவாய் சுந்தரம் செய்ததை அதை திருப்பி செய்து அதை சரி செய்து கொடுப்பதற்காக மக்கள் உங்களிடம் அதிகாரத்தை வழங்கினார்கள். தளவாய் சுந்தரம் செய்த தவறை சுட்டிக்காட்டவா அதிகாரத்தை வழங்கினார்கள்? அதை சரி செய்யவா இல்லையா? நீங்கள் சரி செய்தீர்களா? 2021ஆம் ஆண்டு நீங்கள் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவீர்கள். அப்போ இதே கதை தான் சொல்றீங்க. இப்போது கடந்த 5 ஆண்டுகளில் நீங்க என்ன செய்தீங்க சொல்லுங்க? 7 குவாரிகள் இருந்தது, இப்போது 5 குவாரிகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த 5 குவாரிகளும் எப்படி இயங்கிக் கொண்டிருக்க தெரியுமா? மீதி ஒரு 20 குவாரி சொன்னோம்ல, அந்த 20 குவாரி எப்படிப்பட்ட தெரியுமா? சின்ன கற்கள் வெட்டி எடுத்துட்டு போயிட்டு இருப்பான் வீட்டு பயன்பாட்டிற்கு. அது போல பாலக்கல் இருக்குல்ல, எல்லைக்கல் இருக்குல்ல, அம்மி இருக்குல்ல, குளவி இருக்குல்ல, உரல் இருக்குல்ல, இதெல்லாம் அடிப்பான்ல. இதுக்காக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியதை குவாரி கணக்கில் கொண்டு வந்துட்டு அப்போ அவர்கள் யாரு? தற்சார்பு பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொண்டிருந்த மக்கள். சின்ன சின்ன கற்கள் வெட்டி எடுத்து அவர்களை அத்தனையும் குவாரிகளை மூடிவிட்டு அடிச்சு துரத்திட்டு இப்ப என்ன பண்ணிருக்கான்? இவருடைய பினாமிகள் 5 பேருக்கு அனுமதி கொடுத்திருக்கான். அவர்கள் இத்தனை குவாரிகள் இருக்கும் போது எவ்வளவு? ஒரு நாள் ஒன்றிற்கு 50 100 லாரிகள் தான் இங்கிருந்து கடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போது எவ்வளவு? ஆயிரக்கணக்கான லாரிகளில் இங்கிருந்து மலைகள் உடைக்கப்பட்டு கடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுவும் கடந்த 5 ஆண்டுகளில் வானுயர உயர்ந்திருந்த மலைகள், சித்திரங்கோடு வரியாற்றுமுக பகுதியில் வளர்ந்திருந்த மலைகளை வெட்டி பள்ளத்தாக்காக மாற்றி, இப்படி நம்ம இங்க பார்த்தோம்னா அது 100 கணக்கான அடி பள்ளத்தாக்காக மாற்றி நிறுத்தி இருக்கான். மலைகள் அப்படியே சூறையாடி கொண்டு போயிட்டான்.
இன்னொன்னு என்ன பண்ணிருக்குமா தெரியுமா? இது பக்கத்துல மாத்தூர் தொட்டிப்பாலம் இருக்குல்ல, மாத்தூர் தொட்டிப்பாலம் பக்கத்துல இருக்கக்கூடிய எஸ்கேபிஎம் எஸ்ஏ குவாரி இருக்கு. அந்த குவாரிகளுக்கு அனுமதி வழங்கியதன் மூலமாக தெற்காசியாவின் மிக உயரமான தொட்டிப்பாலமான மாத்தூர் தொட்டிப்பாலத்தை அதிர்வால் பிளவுற செய்திருக்கிறார்கள். மாத்தூர் தொட்டிப்பாலம் நீங்க யோசிச்சு பாருங்க. அரியாம்பக்கோடு அப்படிங்கிற இடம் இருக்கு பொன்மனையில. அந்த பொன்மனையில இருக்கக்கூடிய அரியாம்பக்கோடு அப்படிங்கிற இடத்திலிருந்து அதுக்கு ஒரு கால்வாயை உருவாக்கி அந்த கால்வாயை நேர பட்டணம் வரைக்கும் கொண்டு வந்து தேங்காய் பட்டணம் வரைக்கும் கொண்டு போயிருக்காரு. யாரு? நம்முடைய தாத்தா பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள். அந்த இடத்தில் போகின்ற வழியில் 5-6 இடங்களில் தொட்டிப்பாலங்கள் கட்டியிருக்கிறார்கள். அதுவும் அந்த பரளியார் போகிற இடம் இருக்குல்ல, மாத்தூர் தொட்டிப்பாலம் இருக்கக்கூடிய இடம், அந்த இடத்துல அது வரும்போது, அந்த ஆறு வரும்போது நீங்கள் எவரால் சிந்தித்து பார்க்க முடியுமா? நம்மளால சிந்திக்க முடியும், ஆனால் இவர்களால் கனவில் கூட சிந்திக்க முடியாத ஒரு மாபெரும் செயலை அவர் செய்தார். என்ன தெரியுமா? கீழே பரளியார் போய் கொண்டிருக்கிறான்னா மேல பாத்தீங்கன்னா ரொம்ப உயரம். இதே மாதிரி இந்த தென்னைக்கு உயரம் இருக்குல்ல, இதே மாதிரி 2 மடங்கு உயரம். அங்கேருந்து ஆறு வருது, இதுக்கு மேல ஒரு தொட்டி பாலத்தை கட்டி இருக்காரு. கட்டி இங்க இருந்து அந்த தண்ணியை அந்த பக்கம் கொண்டு போயிருக்காரு. எவ்வளவு பெரிய ஒரு மகத்தான வேலை செய்திருக்காரு. அந்த தொட்டி பாலத்தை பராமரிக்க கூட பக்கத்தை நீங்கள் அந்த தொட்டி பாலத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மலையை குவாரி அடிப்பதற்கு அனுமதி வழங்கியுள்ளீர்கள். அந்த குவாரியால் மூடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலமுறை கோரிக்கை விடுத்த பிறகும் அதை கண்டுகொள்ளவே இல்லை. பக்கத்துல பரளியார் போயிட்டு இருக்கு. இப்போ அந்த பாலம் இருக்குல்ல, காமராஜர் கட்டப்பட்ட பாலம், அது அதிர்வடைகிறது. அதே போல பக்கத்தில் இருக்கக்கூடிய குலசேகரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தொட்டி பாலம் அதுவும் அதிர்வடைந்து என்ன பண்ணுது? ஒழுகி கசிவு ஏற்பட்டு அந்த பாலத்தை சரி செய்யக்கூடிய, அந்த கசிவை சரி செய்யக்கூடிய செயலை கூட நீங்கள் செய்யவில்லை. உங்களை என்னவென்று சொல்வது? நீங்கள் புதிதாக உருவாக்க வேண்டாம், பாலங்களை புதிதாக உருவாக்க வேண்டாம். என்னுடைய முன்னோர்கள், என்னுடைய கர்ம வீரர் ஐயா காமராஜர் அவர்கள் உருவாக்கி தந்திருந்த அந்த நீர்நிலைகளையாவது நீங்கள் சரி செய்து தந்திருக்க கூடாதா? இன்னொன்று செய்திருக்காரு, என்ன தெரியுமா? அதே மாத்தூர் தொட்டி பாலத்துல தெற்காசியாவின் மிக உயரமான தொட்டி பாலமான குமரி மாவட்டத்தின் பிரதான சுற்றுலாத்தலமான மாத்தூர் தொட்டி பாலத்துல 2 பாலங்கள் போட்டிருக்காங்க. அதே பரளியாருக்கு மேல மாத்தூர் தொட்டி பாலம் பக்கத்துல ஏராளமான சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய இடம். அந்த இடத்துல வரக்கூடிய அளவு, அதாவது அந்த சாலையின் அகலம் எவ்வளவு தெரியுமா? 34 அடி. அந்த சாலை வெளியே போகக்கூடிய இடத்தின் அளவு என்ன தெரியுமா? 34 அடி. ஆனால் அவர் போட்டக்கூடிய பாலத்தின் அகலம் எவ்வளவு தெரியுமா? 18 அடி. 34 அடி வீதி அகலம், 18 அடி பாலம், மீண்டும் 34 அடி அகலம். அப்ப இது இந்த இடம் மட்டும் சுருங்கிட்டு, ஏன்டா இது சுருங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சு பக்கத்துல போறேன். இன்னொரு இடத்துல ஒரு 1/2 கிலோமீட்டர் தாண்டி மலவளை அப்படிங்கிற இடத்துல இன்னொரு பாலம் கட்டப்பட்டிருக்கு. அந்த பாலம் இதே ஆத்துக்கு மேல கட்டப்பட்டிருக்கு. அந்த பாலம் எப்படி இருக்கு தெரியுமா? அதுல உள்ள வரக்கூடிய அந்த சாலையின் அகலம் வெறும் 14 அடி. ஆனா சாலையின் வெளியே போகக்கூடிய அகலம் 14 அடி. ஆனா பாலத்தின் அகலம் எவ்வளவு தெரியுமா? 22 அடி. அந்த பாலம் மட்டும் பெருத்திருக்கு. எதனால இது பெருத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆராயும் போது அது கூட சொல்றாங்க, இந்த பாலம் மாத்தூர் தொட்டி பாலத்தில் வர வேண்டிய பாலமா, மாத்தூர் தொட்டி பாலத்தில் போட்டிருக்க பாலம் இந்த பக்கம் வர வேண்டிய பாலமா. பாலத்தை இடமாத்தி போட்டிருக்காங்க. அப்ப நீங்க என்ன பார்த்துட்டு இருந்த? யாருடைய நலனுக்காக இது போடப்பட்டது? இல்லை நீங்க கண்காணிக்காமல், இதை கூட கண்காணிக்காமல் நீங்கள் அமைச்சராக இருந்த என்ன எதை செய்து கொண்டிருந்தீர்கள்? இன்னொரு சொன்னாரு, குமரி மாவட்டத்தில் ஒரு பல்கலைக்கழகம் அமைக்கிறேன், விவசாய பல்கலைக்கழகம் அமைக்கிறேன். நீங்க தேடி பாருங்க, எங்கேயாவது விவசாய பல்கலைக்கழகம் அமைச்சிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பாருங்க, தேடி கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அதுதான் சொல்லிருக்காரு, விவசாய கல்லூரி அமைக்கிறேன் அப்படின்ட்டு. குமரி மாவட்டத்தில் அணைகளின் நீர்மட்டம் உரைக, அணைகள் தூர்வாரப்படும். தூர்வாரினாரா? குமரி மாவட்டத்தில் தரமான சாலைகள் அமைப்போம். ஏதாவது ஒரு தரமான சாலையை காட்டுங்களேன். ஒரு தரமான சாலை. ஆங்காங்கு சில சாலைகள் போடப்பட்டது. அந்த சாலைகள் கூட பாத்தீங்கன்னா 6 மாதங்கள் கூட அந்த சாலைகள் தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு தரம் குறைந்த சாலைகளை போட்டு வைத்திருக்கிறார்கள். ஒரு சாலையாவது இவர்கள் போட்ட சாலை 6 மாதங்களுக்கு பின்புறமும் எந்த பழுதும் இல்லாமல் இருந்தது அப்படின்னா நம்ம பேசுறது நிப்பாட்டிக்கிறோம். அவருக்கு சவால் விடுறாங்க. குமரி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா பகுதிகளை மக்களை கவரும் வகையில் அமைப்போம். எத்தனை நம்மகிட்ட இருக்கக்கூடிய சுற்றுலாத்தலம் பாத்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகமான சுற்றுலா பகுதி இருந்திருக்கக்கூடியது 19 சட்டமன்ற தொகுதி. பேச்சிப்பாறை அணை, பெருஞ்சாணி அணை, திருப்பரப்பு அருவி, மாத்தூர் தொட்டிப்பாலம், இதே பத்மநாபம் அரண்மனை, இப்படி எண்ணற்ற சுற்றுலா தலங்கள் இருக்கு. இந்த சுற்றுலா தலங்கள் அத்தனையும் இணைத்து ஒரு பேருந்து வசதி செய்யறேன்னு சொல்லியிருந்தாரு. இல்ல, அந்த சுற்றுலா தலத்தை மேம்படுத்துவது என்று 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது ஒரு காணொலி வெளியிட்டிருந்தார். வாகனங்களில் ஆங்காங்கு சந்திப்புகள் நிப்பாட்டி அந்த காணொலியை ஒளிபரப்பினார். என்ன, மாத்தூர் தொட்டிப்பாலத்துல ஒரு சூழியல் சுற்றுலா மையம் அமைக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு காணொலி வெளியிட்டார். அந்த காணொலி அத்தனை பேர் பார்த்திருப்பீங்க. இப்போ அந்த சூழியல் சுற்றுலா மையம் எங்கே அப்படிங்கிற கேள்வியை நாம எழுப்புறோம். இதுவரைக்கும் பதில் உண்டா? இதே கேள்வியை 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுப்புறோம்னு அந்த திமுக சார்ந்த அவருடைய படைகள் இருக்குல்ல, அந்த இணையதள பரப்புரை படைகள், அந்த படைகள் கேட்கிறாங்க, அது 2 ஆண்டு தானே ஆச்சு, இன்னும் 2.5 ஆண்டுகள் இருக்குல்ல, அதுக்குள்ள அவர் முடிச்சிருவாரு அப்படின்ட்டு. 2.5 ஆண்டு முடிஞ்சு தேர்தல் அறிவிச்சாச்சு, உங்களை பதவியும் போயாச்சு. இப்ப யாராவது சொல்லுங்க, அந்த மாத்தூர்ல நீங்க கட்டுவதாக கூடிய சூழியல் சுற்றுலா மையம் எங்கே கேட்கிறேன்.
எங்கே? அப்போ 2022ஆம் ஆண்டு மக்களை ஏமாற்றி இவருடைய வாக்கை அறுவடை செய்வதற்காக உங்களுக்கு ஒரு சூழியர் சுற்றுலா மையம் தேவைப்பட்டது. இப்போ அவர் அதே ஃபார்முலாவை திரும்ப கொண்டு வராரு. இப்போ என்ன பண்றாரு? அங்க சுருளோட போகிற இடத்துல இப்போ ஒரு முல்லை பூங்கா கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணொலி வெளியிடுறாரு. எப்படி? முல்லை பூங்கா ட்ரக்கிங் அமைக்கிறேன், உங்களை மக்கள் ஆரோக்கியம் வச்சிருக்காங்க, அதனால அந்த மலை ஏற்றதுக்காக ட்ரக்கிங் அமைக்கிறேன், அந்த மலைக்கு மேல உள்ள பகுதியிலிருந்து நான் ஒரு சுற்றுலா மையம் அமைக்கிறேன், ட்ரக்கிங் ஸ்பாட் அமைக்கிறேன், ஒரு முல்லை பூங்கா அமைக்கிறேன் அப்படின்னு. முல்லை பூங்காவை எதுக்கடா மலைக்கு உச்சில கொண்டு போற? அதுக்கு தான் தெரியுது அந்த மலையை நோட்டம் போடுறதுக்காக, அந்த மலையை உடைப்பதற்காக திட்டம் போடுறாரோ அப்படிங்கிற பயம் நமக்கு ஏற்படுகிறது. ஏற்கனவே 5 மலையை உடைச்சு சாப்பிட்டாச்சு, அப்புறம் 6வது அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மலை. என்னங்க இது? தட்டி கேட்க நாதி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. பாத்தீங்களா? மேலே இருந்து பார்த்துட்டு வேற எந்த மலையெல்லாம் உடைக்கலாம் அப்படின்னு திட்டமிடுவதற்காக, அதுவும் சொகுசாக திட்டமிடுவதற்காக, அரசு வரிப்பணத்தில் திட்டமிடுவதற்காக, அங்க முல்லை பூங்காவில் உட்கார்ந்து திட்டமிடுவதற்காக அவர் திட்டமிடுறாரு. முல்லை பூங்கா. இன்னொரு சொல்லியிருக்காரு, குமரி மாவட்டத்தில் சட்டக்கல்லூரி அமைக்கிறோம் அப்படின்ட்டு. சட்டக்கல்லூரி நீங்க சட்டக்கல்லூரி அமைக்க வேண்டாம். நீங்க என்ன பண்ணுங்க தெரியுமா? ஒவ்வொரு வட்டங்களாக பிரிக்கப்பட்ட பிறகு இப்போது இந்த திருவட்டார் வட்டத்துல தக்கலையில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் இருக்குல்ல, அந்த நீதிமன்றத்தோட கிளையை எங்க அமைக்கணுமா வேண்டாமா? ஒவ்வொரு ஐயா ஏற்கனவே கேட்டிருந்தாங்க இந்த கேள்வியை, இது வரைக்கும் அதை அமைக்கல. ஆனா கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில ராஜேஷ்குமார் அவர் மேல நமக்கு தனிப்பட்ட ரீதியில பல்வேறு விமர்சனங்கள் உண்டு. ஆனாலும் அவருடைய பகுதியில அவர் கொண்டு வந்தாச்சு, அதுக்குள்ள நிதி ஒதுக்கியாச்சு. ஆனால் அமைச்சராக இருந்த பிறகும் ஐயா மனோ தங்கராஜ் அவர்கள் இந்த பகுதியில் நீதிமன்றம் கொண்டரல. குமரி மாவட்டத்தில் ரப்பர் தொழிற்சாலை அமைப்போம் அப்படின்னு அதே கேள்வியை இந்த விவாத மேடையில கேட்டாங்க. அதுக்கு என்னென்ன கதை விட்டாரு பாத்தீங்களா? நீங்க கதை விடுறதா இருந்தா போன சட்டமன்ற தேர்தலுடைய வாக்குறுதியில இதை கொண்டு வந்திருக்கீங்க. 2022ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் இதே வாக்குறுதியை கொண்டு வந்திருக்கீங்க. அப்போது இது சரி செய்ய முடியாது அப்படின்னா நீங்க எதற்காக இந்த வாக்குறுதியில் கொண்டு வந்தீங்க? சரி செய்ய முடியாது ஒண்ணும் கிடையாது. இங்க பாருங்க, ரப்பர் பூங்கா ஒண்ணு கொண்டு வரதுல என்ன சிக்கல் இருக்க போகுது? இங்க இருக்கக்கூடிய மக்கள்ல அதிகமான பேர் வேலை செய்வது ரப்பர் தோட்டங்கள்ல. இங்கேருந்து உற்பத்தி செய்யக்கூடிய ரப்பர் தூய்மையான ரப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கருத்தில் கொள்ளப்படுகிறது. அப்ப இங்க ஒரு ரப்பர் பூங்கா அரசு சார்பில் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை வெகு ஆண்டுகளாக, ஏறத்தாழ 40-50 ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு முடியாமல் நீங்கள் கதை சொல்கிறீர்கள். என்ன சொல்ற தெரியுமா? இதுல இந்த ரப்பர்ல இருந்து உருவாக்கக்கூடிய பை ப்ராடக்ட்டை அவங்க சேல்ஸ் பண்றதுக்காக, அதாவது விற்பனை செய்வதற்கு நம்ம நகரங்களில் போக வேண்டுமா? ஏங்க, நாங்க இத்தனை சாலைகளை இத்தனை வண்டி போயிட்டு இருக்குல்ல, இது இதோடைய சக்கரங்கள் இருக்குல்ல, டயர் இருக்குல்ல, அது எதுல உருவாகுனது? இதுக்கு நம்ம சிட்டி தான் போகணுமா, நகரத்துக்கு போகணுமா? எவ்வளவு இங்க பயன்படுத்தலாம்? கிளவுஸ் இருக்குல்ல, கிளவுஸ் இது எல்லா மருத்துவமனையும் பயன்படுத்தப்படுதா இல்லையா? பல்வேறு இடங்களில் அவர் ஒரு கதை விடுறது இங்க பண்ண முடியாது அப்படின்னு. அது மும்பையில தான் பண்ண முடியுமா? அப்ப தனியாரால இங்க பண்ண முடியுது, உங்களால பண்ண முடியாதா? கேட்டா 35% சப்சிடி தரேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அரசு அந்த சப்சிடி எடுத்து வச்சுட்டு அரசால் பண்ண முடியாதா? அரசு சார்பில் பண்ண முடியாதா? மீண்டும் தனியார் நோக்கி நகர்த்துற அப்புறம் சொல்றாரு நாங்க கல்வியை மேம்படுத்திடுறோம் அப்படின்ட்டு. நீங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், இங்க இருக்கக்கூடிய கல்வி சாலைகளில் ஒரு கல்வி நிலையங்களாவது தரமான கல்வி நிலையங்களாக இருக்கிறதா? தரமான கல்வி நிலையங்கள் இருந்தால் எதற்கு இங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய எக்ஸல் போன்ற பள்ளிக்கூடங்கள் உருவாகிறது? எதுக்கு உருவாகிறது? அரசு பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை விட்டு படிக்க வைக்க முடியாது. கழிப்பட வசதி கிடையாது, கட்டிட வசதி கிடையாது, ஆசிரியர்களோட சரியான தரமான ஆசிரியர்கள் அங்கே கிடையாது, படிப்பதற்கான உபகரணங்கள் கிடையாது. ஒரு பள்ளிக்கூடங்கள் கூட அரசு பள்ளிக்கூடங்கள் தரமானதாக இங்க கேட்ட கல்வியை நாங்க மேம்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் புழுகுறாங்க. இந்த நிலத்துக்குள்ளாடி கல்வி மறுமலர்ச்சியை கொண்டு வந்தது அவங்களாம், திராவிடமா. அவர்கிட்ட சொல்றாருல, இவங்க இல்லைன்னா சீமான் கூட படிச்சிருக்க முடியாது அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். நான் கேட்கட்டுமா? ஐயா காமராஜர் அவர்கள் மூடப்பட்ட பள்ளிக்கூடங்கள்ல 14,000 பள்ளிக்கூடங்களை இங்கு திறந்து படிக்க வைத்தாரா, இல்ல கருணாநிதி படிக்க வைத்தாரா? காமராஜர் ஒரு மனிதனையாவது குடிக்க வைத்தாரா, இல்ல கருணாநிதி இங்க இருக்கக்கூடிய 5000க்கும் மேற்பட்ட சாராய கடைகளை திறந்து குடிக்க வைத்தாரா? படிக்க வைத்தது காமராஜர், குடிக்க வைத்தது நீங்க. கேட்டா இப்போது என்ன பண்றீங்க? என்ன சொல்றீங்க? நாங்க தான் படிக்க வைத்தோம் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு, திராவிடம் தான் படிக்க வைத்தது அப்படின்னு சொல்லிட்டு பொய் வைக்கிறீங்க. எப்படி ஒரு மேடையில் இருந்துட்டு ஒரு அமைச்சர் பச்சை பச்சையா போய் பேச முடியும்? வாய் திறந்து அத்தனையுமே போய். இப்படிப்பட்ட ஒரு அமைச்சரை உலகமே பார்த்திருக்காரு. அது நாம விட்டுருக்கோம். இனி மீண்டும் வந்தா இதே வேலை தான் திரும்பவும் செய்வாங்க. இவர்களுக்கு மீண்டும் அதிகாரத்தை வழங்க வேண்டுமா? இந்த பொய்யர்களுக்கு மீண்டும் அதிகாரத்தை வழங்க வேண்டுமா? இல்லை, நமது மண்ணையும் நமது மக்களையும் ஆழமாக நேசிக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் கரங்களுக்கு அதிகாரத்தை வழங்க வேண்டுமா என்பதை நாம் சிந்தித்து செயலாற்ற வேண்டிய நேரம். அதே போல நாம் தமிழர் கட்சி அதிகாரத்துக்கு வந்தா என்ன செய்கிறோம்? உறுதியாக இந்த கனிமூல கொள்ளையை தடுத்து நிறுத்துவோம்.
ஒரு லாரி கூட இங்கிருந்து கனிவளங்கள் வெட்டப்பட்டு கேரளாவுக்கு கடத்தப்படாது. இங்க ஒரு சட்டம் 6 சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் கூட வேண்டாம், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றால் கூட, நாம் தமிழர் கட்சியில் வெற்றி பெற்றால் கூட இங்க இருக்கக்கூடிய கனிவளங்கள் ஒன்று கூட கேரளாவுக்கு கடத்தப்படாது. அதே போல உள்ளூர் மக்களுக்கு கட்டுமான தேவைகளுக்கு குறைந்த விலைக்கு குளிப்பாறைகள், அதாவது தரைமட்டத்துக்கு கீழே உள்ள பாறைகளை ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்து பயன்படுத்துவதற்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. அது பயன்படுத்துவதற்கு இன்னும் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் பயன்படுத்துவதற்கான வளங்கள் நம்மிடம் இருக்கிறது. அதை பயன்படுத்துவதற்கு அரசே அனுமதிக்கும், தனியாரிடம் கொடுக்காது. அடுத்தது இங்குள்ள சாலை வசதி, மின்சார வசதி, குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி இவை அனைத்தையும் மேம்படுத்தப்பட்டு ஒரு சிறந்த நிலமாக இந்த நிலத்தை மாற்றும். இங்க இருக்கக்கூடிய அணைகள் தூர்வாரப்படாமல் அழிவின் விளிம்பில் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த அணைகள் உட்பட, ஆறுகள் உட்பட, இங்க இருக்கக்கூடிய குளங்கள், நீர்நிலைகள் உட்பட அனைத்தும் தூர்வாரி சுத்தம் செய்யப்படும். நாம் தமிழர் ஆட்சியில் 10 ஆண்டுகளாக அமைச்சர் மாரத்தங்கராஜ் அவர்கள் இருந்தீர்களே ஆட்சி அதிகாரத்தில், நீங்கள் வாரத்திற்கு ஒரு குளம் தூர்வாரி இருந்தா கூட, இன்னும் மாதத்துக்கு ஒரு குளம் தூர்வாரி இருந்தா கூட நூற்றுக்கணக்கான குளங்கள் இப்ப தூர்வாரிக்க முடியுமே, நீங்க அது கூட செய்யலையே. இங்க பொதுப்பணித்துறைக்கு உட்பட்ட குளங்கள் மட்டும் 2040 குளங்கள் இருக்கின்றன. மொத்தம் இங்க இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குளங்கள் 5840 குளங்கள் இருக்கின்றன. அதில் ஏறத்தாழ பாதி குளங்களை ஆக்கிரமிச்சு அழிவின் விளிம்பில் ஆக்கிரமிச்சு போயாச்சு. மீதி குளங்கள் மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கிறது. மீதி குளங்களையாவது நாம் மீட்டுருவாக்கம் செய்து நமது பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறதா இல்லையா? அந்த கடமையை உணர்ந்து நாம் தமிழர் கட்சி உறுதியாக அதை செயல்படுத்தி காட்டும். எல்லா நீர்நிலைகளையும் மீட்டுருவாக்கம் செய்து அதை தூர்வாரி சுத்தப்படுத்தி அதை சுற்றி பலன் தரக்கூடிய பல வகை மரங்கள் நட்டு பராமரித்து இந்த நிலம் ஒரு பசும் சோலையாக மாற்றப்படும். அதே போல இயற்கை வேளாண்மையை நாம் தமிழர் அரசு கைகளில் எடுக்கும். இயற்கை வேளாண்மை என்றால் ஐயா நம்மாழ்வார் காட்டிய வழிப்படி நஞ்சில்லா உணவை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகள், அதாவது விவசாயத்தை மேம்படுத்தி விவசாயம் வேளாண்மை அரசு தொழிலாக மாற்றப்பட்டு இந்த நிலத்தில் வசிக்கக்கூடிய மக்கள் நஞ்சில்லா உணவை உண்பதற்கான ஏற்பாடுகளை உறுதியாக நாம் தமிழர் கட்சி செய்யும். இங்குள்ள நீர்நிலைகள் அத்தனையும் மீட்கப்படுவதோடு இங்குள்ள கல்வி நிலையங்கள் அத்தனை சீர் செய்யப்பட்டு கல்வி நிலையங்களில் தரம் உயர்த்தப்பட்டு உலக கல்வி சாலைகளுக்கு நிகரான அல்லது தனியாரை விட சிறந்த கல்வி நிறுவனங்களாக நமது கல்வி சாலைகளை மாற்றப்பட்டு நமது பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வி, இலவச கல்வியை நாம் தமிழர் கட்சி உறுதி செய்யும். அதுபோல இங்க இருக்கக்கூடிய எண்ணற்ற தொழில் நிறுவனங்கள் மூடும் தருவாயில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நிறுவனங்களை மீட்டுருவாக்கம் செய்து சிறு குறு நிறுவனங்கள் உருவாக்க செய்து அனைத்து மக்களுக்கும் வேலை வாய்ப்பு, நிலமும் வளமும் சார்ந்த தொழில்கள் நிறுவி அனைவருக்கும் வேலை வாய்ப்பை நாம் தமிழர் கட்சி உறுதியாக உறுதி செய்யும். அண்ணன் சீமான் அவர்கள் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக கடந்த வாரம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார்கள். நாம் தமிழர் கட்சி ஆட்சியின் செயல்பாட்டு வரைவு. அந்த செயல்பாட்டு வரைவில் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு உறுதி அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அனைவருக்கும் வேலை வாய்ப்புனா படித்தவர்களுக்கும் வேலை, படிக்காதவர்களுக்கும் வேலை. இனி படிக்காதவர்கள் இல்லை என்ற சூழலை உருவாக்குவது அடுத்த வேலை. அப்ப எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு, அதுவும் அரசு வேலை. அரசு வேலை எவருக்கெல்லாம் வேலை இல்லையோ அத்தனை பேருக்கும் அரசு வேலையை உறுதி செய்வது நாம் தமிழர் கட்சி ஆட்சியின் பிரதான நோக்கம். வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கக்கூடாது. இன்னொன்று பிரதானமாக இந்த நிலத்தில் இந்த மக்கள் வீழ்த்தப்பட்டுக் கொண்டிருப்பது மதுவிற்கு அடிமையாகி. இந்த நிலத்தில் பாத்தீங்கன்னா அந்த திராவிடம் உள்ளே வந்த பிறகு இந்த நிலத்தில் உள்ள மக்கள் ஏறத்தாழ 67% மக்கள் குடிகாரர்களாக மாறி இருக்கிறார்கள். 45.7% மக்கள் குடி நோயாளிகளாக மாறி இருக்கிறார்கள். அண்ணன் அவர்கள் கூறினார்கள் இதுக்கு முன்பு, அந்த மதுவை விற்பனை மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வைத்துதான் அரசை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று நம்மிடம் பரப்புரை செய்து நம்மை ஏமாற்றி வைத்திருக்கிறார்கள். உண்மை என்ன தெரியுமா அன்பானவர்களே? 2022ஆம் ஆண்டு மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதிகளான கிருபாகரன் அவர்களும் புகழேந்தி அவர்களும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள். அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தார்கள் தெரியுமா? மது விற்பனை மூலமாக அரசுக்கு வரக்கூடிய வருமானம் 30,000 கோடி ரூபாய். அப்போ 2021, இப்ப 48,000 கோடி, அப்ப 30,000 கோடி ரூபாய். ஆனால் மது அருந்தியதன் மூலமாக வரக்கூடிய சுகாதார செலவு 60,000 கோடி ரூபாய். அப்போ 60,000 கோடி ரூபாய் நம் வரிப்பணத்தில் இருந்து அந்த காலகட்டத்தில் எடுத்து வைத்திருந்த அரசு இந்த மதுக்கடைகளை நடத்த வேண்டிய நிர்பந்தம் ஏன் ஏற்பட்டது? அதுதான் உங்களுக்கு கேள்வி. அப்போ இந்த மதுக்கடையை மூடி இருந்த அப்படின்னா, மதுவை விற்காத இருந்தா இந்த 30,000 கோடி ரூபாய் நமக்கு லாபப்பட்டிருமே. அந்த காசை வேற பல்வேறு நலத்திட்டங்களுக்கு செலவிட்டிருக்கலாம் இல்ல. ஆனால் செலவிடாமல் இந்த மதுக்கடைகளை இந்த அரசு நடத்தியது. ஏன் தெரியுமா? நம் மக்களை சிந்திக்க வைக்கத்தவர்களாக, வேலை செய்ய வைக்கத்தவர்களாக, குடும்பம் நடத்த வைக்கத்தவர்களாக, எதிர்த்து இருக்க வைக்கத்தவர்களாக, கேள்வி கேட்க வைக்கத்தவர்களாக மாற்றி நிறுத்திவிட்டு நம்முடைய வளங்களை அனைத்தையும் சூறையாடி கடத்துகிறார்கள். இதற்காக தான் இந்த திராவிடம், திருட்டு திராவிடம் நம் நிலத்தின் மக்களை சூறையாடி விட்டு என்ன இங்குள்ள வளங்களை சூறையாடுகிறார்கள். நம் நிலத்தின் மக்களை மயக்கி விட்டு சாராயத்துக்கு அடிமையாக மாற்றிவிட்டு, இதுதான் இவருடைய சூழ்ச்சி. எல்லா தொலைக்காட்சிகளும் அவர்களை குறித்து தான் காட்டுவார்கள். எல்லா பத்திரிகை செய்திகளும் அவர்களை குறித்து தான் எழுதும். எல்லா சினிமாக்களிலும் அவர்களை குறித்து தான் அவர்கள் தான் வெளியிடுவார்கள். இவை அனைத்தின் மூலமாக மக்களின் மதியை அவர்களுக்குள்ளால் கட்டுண்ட வைத்துவிட்டு
நம்முடைய மண்ணின் பூர்வீக குடிமக்களை ஏமாற்றி நம்முடைய அதிகாரத்தை பறித்து, நம்முடைய வரலாற்றை பறித்து, நம்முடைய நிலங்களை பறித்து, அதன் வளங்களை பறித்து, நமது மக்களை ஏமாற்றி, நமது மக்களை வஞ்சித்து ஆளக்கூடியதன் பேர் தான் திராவிடம். இதிலிருந்து நேர் எதிராக நமது மக்களை, இந்த மண்ணின் பூர்வீக குடிமக்கள் தங்களுடைய அதிகாரத்தை கேட்டு எழக்கூடிய ஒரு அரசியல் மாபெரும் புரட்சி தான் நாம் தமிழர் கட்சியின் புரட்சி. நாம் தமிழர் கட்சி அரசு அதிகாரத்திற்கு வரும்போது இங்கு அணு உலைகள் இருக்காது. அந்த அணு உலைகள் மூடப்பட்டால் தான் நாம் பாதுகாப்பாக வாழ முடியும். அந்த அணு உலையை மூடுவேன் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. அப்போ இங்கு நமது நிலத்தில் இவர்களால் நிறுவப்பட்ட தீங்கு விளைவிக்கக்கூடிய திட்டங்கள் அத்தனையும் மூடப்படும். இந்த மண்ணிற்கு எதெல்லாம் நன்மை பயக்கக்கூடிய திட்டங்களோ அத்தனை திட்டங்களும் தொடங்கப்படும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அழுக்கு கட்டமைப்பு வசதிகள் அனைத்தையும் அடித்து துரத்தப்பட்டு விட்டு ஒரு தூய கட்டமைப்பை உருவாக்கி தமிழர் தேசம் பிரபாகரன் கண்ட கனவு, நமது முன்னோர்கள் கண்ட கனவு, வள்ளுவம் கண்ட கனவு, பாரதி கண்ட கனவு, ஒரு கனவு தேசத்தை இந்த நிலத்தில் படைப்பதற்காக நாம் தமிழர் கட்சி களத்தில் இருக்கிறது. என் அன்பானவர்களே, நமது நிலம், நீர்வளம், நிலவளம், காட்டு வளம், கனிம வளம், கடல் வளம் அனைத்தையும் பாதுகாத்து பெண்ணிய அடிமைத்தனமற்ற, சாதிய ஏற்றத்தாழ்வுகளற்ற, வள சுரண்டலற்ற, வர்க்க சுரண்டலற்ற ஒரு சிறந்த நிலமாக இந்த நிலத்தை மாற்ற வேண்டும் என்று களத்தில் இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இந்த நிலத்தில் வாழ வேண்டும் என்றால், நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால், நமது முன்னோர்கள் சுவாசித்த காற்று, சுத்தமான காற்று நமது அடுத்த தலைமுறைக்கு கிடைக்க வேண்டும் என்றால், நமது முன்னோர்கள் வாழ்ந்த ஆரோக்கியமான அந்த உணவு பழக்க வழக்கம் அடுத்த தலைமுறைக்கு கிடைக்க வேண்டும் என்றால், நமது அடுத்த தலைமுறை இந்த மண்ணில் குறைந்தபட்சம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால், நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு, வரலாற்று பெறும் வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. இந்த நாம் தமிழர் கட்சியை வலுப்படுத்தி அதிகாரத்திற்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். அதுவும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வலிமைமிக்க பேர் ஆயுதமாக எழுந்திருக்கிறார்கள். இத்தனை கட்சிகள், இத்தனை துரோக கட்சிகள், இத்தனை செயல்கள் அனைத்தையும் எதிர்த்திருந்து தமிழர்களின் காப்பரனாக எழுந்து நிற்கிறார்கள். அவரது கருத்தை வலுப்படுத்தி அவருடைய வலிமை குறைவதற்குள், அவருடைய கண் மூடுவதற்குள் அல்ல, இப்போதே அவருடைய கைகளில் அதிகாரத்தை வழங்கினால் மட்டும்தான் இந்த நிலத்தை பாதுகாக்க முடியும். அதற்காக நாம் அனைவரும் ஒற்றுமையாக செயலாற்றுவோம். அனைத்து பிணக்குகளையும் கடந்து மறந்து இந்த திராவிட பதர்களை தூக்கி வீசி ஆரியத்தை எதிர்த்திருந்து நமது தமிழ் மண்ணை மீட்டிருக்க இறுதியான வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதற்காக அனைவரும் செயலாற்றுவோம். உங்கள் அனைவருக்கும் எமது அன்பும் நன்றி, புரட்சி வாழ்த்துக்களும். நன்றி. நாம் தமிழர்.